அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த 2025 மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் இனிய வாழ்வு தரும் என்ற நம்பிக்கையோடு ஜனவரி மாதத்தின் பலன்களை பார்க்கலாம். குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி 1/1/2025 புதன்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் ஆங்கில புத்தாண்டு 2025 பிறக்கிறது. குரு பகவான் ரிஷப ராசியில் பக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார். செவ்வாய் கடக ராசியில் பக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார். கும்ப ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியை கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்கும் விதத்திலும் இந்த புத்தாண்டு தொடங்க இருக்கிறது. இந்த ஜனவரி மாதம் பண்டிகைகள் நிறைந்த மாதம் என்றும் கூறலாம். 24 ஏகாதசிகள் வந்தாலும் அனைவராலும் அனைத்து ஏகாதசி நாட்களிலும் விரதமிருந்து பெருமாளை வழிபட முடிவதில்லை. இதனால் வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்த பலனை தரும் ஒரு நாளை வைகுண்ட ஏகாதசி திருநாள் என்று நாம் வழிபடுகிறோம். இந்த ஒரு நாள் இரவு கண் விழித்து விரதமிருந்து பெருமாளை வழிபட்டால் நமக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது நம் நம்பிக்கை. வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் திறப்பதை காண்பதும் சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசனம் செய்வதும் மிக மிக சிறப்பான ஒன்றாகும். பொங்கல் பண்டிகையும் மிக சிறப்பாக நாம் கொண்டாடுகிறோம். இந்த ஜனவரி மாதத்தின் கிரக நிலைகளை பார்த்தால் சூரியன் தனுசு ராசியில் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போகிறார். செவ்வாய் கடகமனையில் வீற்றிருக்கிறார் 18ஆம் தேதி வரைக்கும். அதன் பிறகு மிதுனமனைக்கு போகிறார். புதன் பகவான் தனுசு மனையில் 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். அதன் பிறகு மகரமனைக்கு போகிறார். சுக்கிரன் கும்பமனையில் 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். அதன் பிறகு மீனமனைக்கு போகிறார். குரு பகவான் ரிஷபமனையிலையும் சனி பகவான் கும்பமனையிலையும் ராகு பகவான் மீனமனையிலையும் கேது பகவான் கன்னிமனையிலையும் இருக்கிறார். இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடுதான் இந்த ஜனவரி மாதம் நமக்கு தொடங்குகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கும் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த 2025ஆம் வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுதுன்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஜனவரி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் இனிமையான மாதமா தான் இருக்கும். மாத தொடக்கத்துல வேலை வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த வெற்றி, எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய விஷயங்களை கத்துக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் வாய்ப்புகள் கிடைக்க போகுது. ஆன்மீகத்திலையும் சமூக பணிகளிலும் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் குடும்பம் தொடர்பான முக்கிய கவலைகள் வரலாம். கணவன் மனைவி உறவுல ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நம்பிக்கை அதிகரிக்கும். இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்துல புதன், தைரிய வீரியஸ்தானத்துல சூரியன், சுகஸ்தானத்துல சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்துல சனி, ரணருண ரோகஸ்தானத்துல ராகு, அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான், தொல்ஸ்தானத்துல சந்திரன், செவ்வாய், அயனசைன போகஸ்தானத்துல கேது அப்படின்னு கிரகங்களோட அமைப்பெல்லாமே இருக்குது. இந்த மாதம் அனைத்து காரியங்களும் உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றா நடக்க போகுது. இதுவரைக்கும் எவ்வளவோ தடைகள் தடங்கல்கள் தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்துக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம். வெள்ளை உள்ளத்தோடு உழவும் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே விலகி நன்மைகள் கிடைக்க போகுது. இந்த ஜனவரி மாதத்துல சுற்றி இருக்கும் சோம்பேறிகளிடமிருந்து நீங்க உங்களை விலக்கி கொள்ளுறது தான் நல்லது. குரு பகவானோட அருட்பார்வை குடும்பத்துல மகிழ்ச்சியை கொடுக்கும். எதிரிகளோட தொல்லைகளும் இந்த மாதத்துல குறையும். பிள்ளைகள் வழியில மட்டற்ற மகிழ்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து சேர போகுது. திருமணத்துக்காக வரன் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் அதற்குண்டான முயற்சியில ஈடுபட்டு தடைகளை சந்திச்சுக்கிட்டு வர்றவங்களுக்கும் இந்த மாதத்துல திருமண பாக்கியம் கைகூடி வரும். நெடுங்காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல குழந்தை பாக்கியம்ங்கிற நல்ல செய்தி காதுல கேட்கும். தம்பதிகளுக்கு இடையே எல்லாம் ஒற்றுமை அதிகரிக்க போகுது. விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா கெட்டு போக மாட்டீங்க. தாய் தந்தையரோடு இருந்துட்டு வந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு படிப்படியா கிடைக்க போகுது. உடலில் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். குழந்தைகளால உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக போகுது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த ஜனவரி மாதம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டு பயணம் சென்று வருவீங்க. இந்த மாதத்துல மாணவர்களுக்கெல்லாம் படிப்புள்ள நாட்டம் அதிகரிக்கும். நீங்க நினைச்ச மதிப்பெண்கள் கிடைக்கிறதுக்கு அதிக நேரம் ஒதுக்கி படிக்கணும்.
இந்த ஜனவரி மாதம் தொடங்கும் பொழுதே அஷ்டமத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு. அதுவும் வக்ரம் பெற்று துலாம் ராசிக்கு 6க்கு அதிபதி வக்ரம் பெறும் பொழுது எதிர்ப்பு வியாதி கடனை குறிக்கக்கூடிய இடத்துல எல்லாம் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு குறையும். தொழில இருந்துட்டு வந்த மறைமுக எதிரிகள், பிரச்சனை கொடுத்துட்டு வந்தவங்க, தொல்லை தந்தவங்க எல்லாமே உங்களை கண்டு விலகுவாங்க. இதுவரைக்கும் மருத்துவ செலவுக்கு அப்படின்னு தனியா ஒரு தொகையை எடுத்து வச்சுக்கிட்டு வந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு மாற்று மருத்துவத்தின் மூலமாக இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உடல் ஆரோக்கியத்துல இருக்கும். கடனை வாங்கிக்கிட்டே இருந்திருப்பீங்க, அடைக்க முடியாம வட்டிக்கு மேல் வட்டி அப்படின்னு செலுத்திக்கிட்டு இருந்தவர்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய அளவு பண வருவாய் அப்படிங்கிறது வரும். இந்த ஜனவரி மாதத்துல பழைய கடன்களை அடைத்து முடிக்கிறதால நிம்மதி அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் அகல கால் வைத்ததன் விளைவாய் ஏற்பட்ட கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளையும் இந்த மாதத்துல நீங்க சீர் செய்வீங்க. உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. எனவே வருமானம் திருப்திகரமா இருந்தாலும் விரயங்கள் அதிகரிக்கும். கடுமையா முயற்சி செய்தும் சென்ற ஆண்டு முடிவடையாத காரியங்கள் இந்த மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு முடியும். குரு பேச்சுக்கு பின்னால உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்க போறாரு. மே மாதத்துக்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் அனைத்து வழிகளிலும் நன்மைகள் அதிகம் கிடைக்கக்கூடிய ராசி துலாம் ராசி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதத்தின் தொடக்கத்துல உங்க ராசிநாதன் சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு. அதனால நல்ல செய்தி, நல்ல சந்தோஷம் பிள்ளைகளால கிடைக்கும். இந்த மாதம் உத்தியோகத்துல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் கிடைக்க போகுது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி பலம்பெற்று சஞ்சரிக்கிறதால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை பாக்கியங்களையும் படிப்படியா கொடுக்க போறாரு. போதிய வருமானம் உங்களுக்கு வந்து சேரும். பூர்வீக சொத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் தீரும். அஷ்டமத்துல குரு இருக்கிறாரே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். உங்க ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகை கிரகம் அப்படிங்கறதால அஷ்டமத்துல வக்ர இயக்கத்துல இருக்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது. உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகுவும் 12ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறாங்க. அப்ப உத்தியோக முன்னேற்றமும் உயர் பதவியும் கொடுப்பாங்க. இந்த மாதம் முழுவதுமே சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதம். அனைவரிடத்திலையும் அனுசரித்து செல்ல வேண்டும். பண வரவு சிறப்பாய் இருக்கும். ஆன்மீகத்துல நாட்டம் உண்டாகும். உங்களுக்கு எந்த காரியமா இருந்தாலும் அதை செய்து முடிக்கிறதுக்கு கூடுதலான உழைப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஜனவரி மாதத்துல வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். போட்டித் தேர்வு, விளையாட்டு போட்டிகள் எல்லாம் பங்கு பெற்றீங்க அப்படின்னா நல்ல சாதகமான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதத்துல முதலீடு செய்யும் பொழுது சற்று கவனத்தோடு இருக்கணும். துலாம் ராசிக்காரர்கள் குறுகிய கால லாபத்திற்கு ஆசைப்பட்டு எந்த விஷயத்திலையும் பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம். காதல் வாழ்க்கை, பெண்கள் பணியிடத்திலையும் குடும்பத்திலையும் சமநிலையை பராமரிப்பது சற்று கடினமா இருக்கும். உங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கெல்லாம் அந்நிய மொழி பேசுபவர்களால உங்களுக்கு உதவிகள் அதிகம் உண்டு. குடும்பத்துல உங்களுக்கு மதிப்பு, மரியாதை எல்லாமே அதிகரிக்க போகுது. தொழில் வியாபாரத்துல எல்லாம் முன்னேற தேவையான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் போட்டிகள் விலகும். இந்த மாதத்துல தேவையான நிதி உதவி இந்த மாதத்துல கிடைக்க போகுது. விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க உற்சாகமா பணிகளை கவனித்தாலும் அலுவலக வேலைகள்ல தாமதம் இருக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு சாதகமான பலன் இந்த ஜனவரி மாதத்துல உண்டு. நவகிரகத்துல இருக்கக்கூடிய சனி பகவான சனிக்கிழமை தோறும் எல் சாதத்தை படைச்சிட்டு 10 பேருக்கு அன்னதானமா கொடுத்துட்டு வாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க.